அவுதுபில்லாஹிமினஷ்-ஷைத்தானிர்-ரஜீம். பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பிலஸ்தீன் மீட்பு போர் 441வது நாளை எட்டி இருக்கிறது. 441வது நாளில் ஹூத்திஸே முதலிடத்தை பிடிக்கிறார்கள். நேற்று ஹூத்திஸ் 4 பெரிய தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். அதில் ஜஃபா, டெல் அவீவ், சென்ட்ரல் இஸ்ரேல், ரமத் கான், குஷ் தான் என்ற 6 இடங்களை குறிவைத்து தாக்கியிருக்கிறார்கள். அத்தனையிலும் இஸ்ரேலிய அயன்டோமே, ஹெச்ஏ, இப்போ லாசர் சிஸ்டம் எல்லாமே முயற்சி பண்ணியும் அவர்களுடைய பெலாஸ்டிக் மிசில்களை தடுக்க முடியவில்லை. ஆகவே அவை தங்களுடைய குறிப்பிட்ட இலக்கை நோக்கி பாய்ந்து தாக்கியிருக்கின்றன. அதில் ஒரு கட்டடத்தில் 14 பேரும், ஒரு பிளே கிரவுண்டில் 11 பேரும் காயம்பட்டிருக்கிறார்கள். மொத்தம் 25 பேர் காயம்பட்டிருக்கிறார்கள். பல கட்டடங்கள் சென்ட்ரல் இஸ்ரேலில் பெரிய வானலாக நின்ற ஒரு கட்டடம் தரைமட்டமாகி இருக்கிறது. ஒரே சைரன் சத்தம். மக்கள் எல்லாம் ஷெல்டருக்கு போயிருக்காங்க. நேற்று ஒரு 10 லட்சம் பேர் போனாங்க. அவங்க வந்த மாதிரி தெரியல. இன்னைக்கு ஒரு பெரும் அளவில் 10 லட்சம் சொல்ல 7 லட்சம் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் பதுங்கு குழிகளை நோக்கி ஓடி இருக்கிறார்கள். இஸ்ரேலை பெரிய குழப்பத்தில் உருவாக்கி விட்டார்கள். அடுத்து இஸ்ரேல் தன் பங்குக்கு 60 தடவை யமனை தாக்கி இருக்கிறது. இஸ்ரேலை நான் சேதாரத்தை உண்டு பண்ணோம்னு சொல்லலை, ஹூத்திஸும் சேதாரம் ஆனது என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு பவர் பிளான்ட் என்று சொல்லக்கூடிய மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இடத்தை தாக்கியதில் அந்த இடம் நேற்று கரண்ட் இல்லாமல், மின்சாரம் இல்லாமல் இருந்திருக்கிறது. இன்றைக்கு அதனை விரைந்து சரிகட்டி மீண்டும் கொண்டு வந்து விட்டார்கள். ஒரு அமெரிக்காவினுடைய கப்பல்களை குறிவைத்ததாக சொல்லுகிறார்கள். எனக்கு தெரிஞ்சு இப்பொழுது ரெட் சீலையோ மெடிட்டரேனியன் சீலையோ அமெரிக்கன் கப்பல்கள் இல்லை. ஆகவே அமெரிக்க கப்பல்களுக்கு ரெட் சீயில் நிரந்தரமாக தடை போட்டு விட்டது ஹூத்திஸுடைய கப்பல் படையும் அதனுடைய மிசில்களும். அமெரிக்கா அங்கெல்லாம் வாலாட்ட முடியாது. மெடிட்டரேனியன் சீயாக இருக்கட்டும், இந்தியன் ஓஷனாக இருக்கட்டும், எந்த பகுதியிலும் வாலாட்ட முடியாது. இதைத் தொடர்ந்து யமன் நாட்டில் நேற்று ஹவுத்திஸோடைய தலைவர் பேசுகின்ற போது, சும்மா ஒன்றை கை வைக்கல, ஒரு நீண்ட யுத்தத்துக்கு தயாராகி வைத்திருக்கிறோம். நாங்கள் 13 ஆண்டு காலமாக அமெரிக்காவினுடைய தாக்குதல்களையும் அதனுடைய பொருளாதார தடைகளையும் அதனுடைய அத்துமீறல்களையும் சந்தித்து வருகிறோம். அதனால் நாங்கள் காசாவினுடைய போராளிகளுடன் நிலைத்து நிற்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது நம்ம காசாவுக்கு வந்தால், நேற்று ஊடகங்களை மிகவும் ஆக்கிரமித்தது, ஹூத்திஸோடைய தாக்குதலை விட அதிகமாக ஆக்கிரமித்தது காசம் பிரிவினருடைய 2 சகோதரர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு தாக்குதல். முதல்ல இஸ்ரேலிய இராணுவத்தை ஜபாலியாவில் இறங்கி நேரடியாக தாக்கியிருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்த துப்பாக்கி ஆயுதங்களை எல்லாம் கைப்பற்றி இருக்கிறார்கள். அந்த 2 ஹமாஸ் போராளிகளும் பின்னாடி வந்துட்டாங்க. பிறகு ஒரு போராளிக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, செத்துப்போன இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய உடலில் இருந்த ஆடையை அப்படியே எடுத்து அணிந்து கொண்டு நேர இஸ்ரேலர்கள் குழுமி இருந்த இடத்திற்கு வந்து ஒரு பாய்ச்சல், அவன் ஒரு பயங்கர தாக்குதலை நடத்தி இருக்கிறான். அந்த தாக்குதலில் அவனும் ஷஹீதாகி இருக்கிறான். அதில் 6 பேர் என்று நேற்று வரைக்கும் செய்தி. இன்றைக்கு 30 இஸ்ரேலிய இராணுவத்தினர் அளிக்கப்பட்டார்கள் என்று செய்தி வருகிறது. அதில் இஸ்ரேலு ரொம்ப அதிர்ந்து போயிருக்கு. இப்படி ஒரு தாக்குதலை நடத்துவார்களா? இது இந்த வாலிபர்களில் 2 பேரில் ஒருவனுடைய, போராளிகளில் 2 பேரில் ஒருவனுடைய மிஷன் என தெரிகிறது. அவனே முடிவு செய்து நாம் இப்படி செய்தால் என்ன. ஏன்னா 1948 இஹ்வானுல் முஸ்லிமீன் இயக்கத்தவர்கள் இதே இஸ்ரேலர்களை சந்திக்கும் போது அந்த முஸ்லிம் சகோதரத்துவத்தை சார்ந்தவர்களுடைய தளபதியிடம் கீழே இருப்பவர்கள் போய் கேட்பார்களாம், எனக்கு டேன் எப்போ வருது, என்னப்பா உனக்கு எப்போ வருதுன்னா, நான் நிறைய பேர் கியூவில் நிற்கிறாங்க, எல்லாரையும் அனுப்பின பிறகு தானே ஒன்று அனுப்ப முடியும்னா, இங்கே பாரு சொர்க்கத்துக்கு நான் காத்துக்கிட்டு இருக்க முடியாது என்று சொன்னவர்களும், இஸ்ரேலிய படைகளை பார்த்தபோது சொர்க்கத்துக்கும் எனக்கும் இவ்வளோ தூரம்தான், இங்கே இஸ்ரேலிய படைக்கும் எனக்கும் உள்ள தூரம்தான் என்று சொல்லிவிட்டு பாய்ந்து தாக்கியவர்களையும் நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம்.
வரலாறாக வரைந்திருக்கிறோம் இஸ்லாமிய கல்வி என்ற நூலில். அதே போன்ற ஒரு சூழ்நிலையை நேற்று நாம் காசாவில் சந்தித்திருக்கிறோம். அந்த போராளிகள் இது அல்-குட்ஸ் பிரிகேட்ஸை சேர்ந்த பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிஹாதை சேர்ந்தவர்கள் நேற்று நெற்சாரிமை துவம்சம் பண்ணியிருக்கிறார்கள். அதில் நிறைய ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. இப்போ நான் ஒரு வாரமா பார்க்குறேன், இந்த ஆயுதங்களை கைப்பற்றுவதில் மிகவும் குறியாக இருக்கிறார்கள் இந்த போராளிகள் குழுக்கள். அதை வச்சுட்டு ஒரு சின்ன சந்தேகம், ஒருவேளை அவங்களுக்கு ஆயுத தட்டுப்பாடு வந்ததோ என்ன என்று, இல்லைன்னா ஏன் விட்டுட்டு போவானே அப்படின்னு. இதனால இஸ்ரேல் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறது. ஆயுதங்கள் திருடு போகாமலும் உங்களிடமிருந்து எடுத்துவிட்டு உங்களுடைய ஆயுதங்களை, காயம்பட்டவர்கள் ஆயுதங்களை போட்டுவிட்டு வராதீர்கள், கையில் எடுத்துவிட்டு வந்து விடுங்கள். இறந்தவர்களுடைய உடலின் மீது இருக்க ஆயுதங்களை எடுத்து விடுங்கள். சுற்றி வளைச்சு அடிச்சு அங்கே 2 பேர் 3 பேர் இஸ்ரேலிய இராணுவத்தினர் தான் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவ்வளோ பேரும் இறந்து போனால் அப்புறம் அந்த ஆயுதங்கள் இவர்களுக்குத்தான் கிடைக்கிறது. இப்போ இஸ்ரேலு ரஃபா கையை விட்டு போனது இஸ்ரேலால் தாங்க முடியல. ஏன்னா தண்ணீர் கிடைக்கக்கூடிய பம்பு செட்டில் இருந்து எல்லாத்தையுமே குண்டு போட்டு தாக்கி தகர்த்திருக்கிறான். தண்ணி கிடைக்கக்கூடாது என்பது அவனுடைய மிகப்பெரிய ஒரு புத்தி. அது என்ன, இந்த மழை நேரத்தில் போய் தண்ணி கிடைக்கக்கூடாதுன்னா மழை நீர் கிடைத்து கொண்டு தான் இருக்கும். இருந்தாலும் நேற்று ரஃபாவில் தன்னுடைய விரக்தியை தீர்த்து கொள்வதற்கு அங்கே நின்று கொண்டு இருந்த அதில் மக்கள்லாம் இல்லாத பில்டிங்கள் நிறையவற்றை அழித்திருக்கிறான். ரஃபாவை மீண்டும் கையகப்படுத்தலான்னு ஒரு முயற்சியோ என்று அது படுகிறது. ஆனால் அதில் வெற்றி பெற முடியவில்லை. போராளிகள் குழுக்கள் தாக்கி தகர்த்து அனுப்பிவிட்டார்கள். அதன் பிறகு நாம் பல நிகழ்வுகளில் ஒன்று இந்த ஐசிசி வாரண்ட், அதை நாம் வெஸ்ட் பேங்கை பார்ப்போம். வெஸ்ட் பேங்கில் பாலஸ்தீன ஜிஹாது, பாலஸ்தீன அத்தாரிட்டி போராளிகள் குழுக்களோடு மோத பார்க்குறான். போராளிகள் குழு நேற்று என்ன பண்ணிட்டாங்கன்னா 250 இல்லீகல் செட்டில்மெண்ட், அதாவது சட்டத்துக்கு புறம்பான சர்வதேச விதிகளுக்கு எதிராக இஸ்ரேல் கொண்டு வந்து மேற்கரையில் குடியமர்த்தி வைத்திருக்கக்கூடிய 250 செட்டில்மெண்ட். இது 250 செட்டில்மெண்ட் நம்ம சும்மா எடுத்துடக்கூடாது, 7 லட்சம் பேர் இருக்கிறான். நேற்று அதை நோக்கி தாக்குவதற்கு பாய்ந்து இருக்கிறார்கள். செட்டிலர்ஸ் பதறி போய் ஓடி இருக்கிறார்கள். அங்கங்கே பாதுகாப்பு வளையங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள், அதற்குள்ளால் ஓடி இருக்கிறார்கள். ஆனால் இந்த பிஏ பாலஸ்தீன அத்தாரிட்டி, அந்த முகமது அப்பாஸுடைய அந்த மக்கள் இந்த போராளிகளோடு போரிடுவதற்கு முயற்சி செய்கிறார்கள், முடியவில்லை. நேற்று ஜெனின்ல அவங்களே அடித்து விரட்டியிருக்கான், இஸ்ரேலிய இராணுவத்தை அடித்து விரட்டி இருக்கிறார்கள். எக்காரணத்தை கொண்டும் ஒவ்வொரு போராளி அல்-குட்ஸ் சேர்ந்தவர்களும் ஒரு வீர உரையை ஆட்டியிருக்கிறார்கள். எங்களுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் மேற்கரையை நீ சேர்க்க முடியாது என்று. அதை இஸ்ரேலிய இராணுவத்தினரும் நத்தியான்ஹூட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ மேற்கரையில் நம்மளுடைய மிகப்பெரிய தாக்குதலை நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கீர்கள். நேற்று ஒரு பெரிய படையை கொண்டு போயிருங்க, அடி வாங்கிட்டு வந்திருக்கான். ஆனால் இது இப்பொழுது உசிதமான ஒரு வேலை இல்லை என்று. அடுத்தது இந்த ஐசிசி வாரண்ட். ஸ்ரீலங்காவில் 2 பேர் 2 யூதர் இராணுவத்தை சார்ந்தவர்கள் ஒளிந்திருந்திருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அவர்களை மீது ஸ்ரீலங்கா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அவங்க எங்கெங்கே தங்கி இருந்தாங்களோ அந்த ஏரியாவில். அதை வச்சுக்கிட்டு இஸ்ரேல் உடனே நீங்கள் ஓடி வந்துடுங்க, ஸ்ரீலங்காவில் இருக்காதுங்கன்னு. தாய்லாண்டில் ஹிந்து ராஜ் குரூப்புன்னு ஒன்று இருக்கான். ஹிந்து ராஜ் குரூப்புன்னு ஒரு குரூப்பு. அந்த குரூப் என்ன செய்திருக்கு, அதுக்கு பேரே வார் மானிட்டரிங் குரூப். அதாவது இந்த இஸ்ரேல் ஐசிசி வாரண்ட்டு இஷ்யூ பண்ணப்பட்ட, அதாவது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டிலிருந்து பிடி வாரண்ட் கொடுக்கப்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினர் எங்கேயாவது இருந்தால் இவங்க அந்த நாட்டு போலீஸ் ஸ்டேஷனில், அந்த நாட்டினோட உள்துறைக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணி ஐசிசிக்கு அனுப்பணும், இல்லைன்னா இங்கே உள்ள ஜெயிலில் வைக்கணும், ட்ரையல் வர்றது வரைக்கும், விசாரணை வருவது வரைக்கும் என்று கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இவ்வளவு ஒரு நுணுக்கமான வேலையை இவர்கள் செய்கிறார்கள். அது இஸ்ரேலை ஒரு உலுக்கு உலுக்கிருக்கு. எப்படின்னா, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பறந்து போயிருக்காங்க நிறைய பேர். ஒரு 500 பேர், 500 ஆஃபீஸர்ஸ் ரிசைன் பண்ணிட்டான்னு சொன்னோம்ல. இவன்லாம் எதுக்காக ரிசைன் பண்ணியிருக்கான்னா, ஒவ்வொருவரும் என்ன பில்டிங்கை அடித்தான். இதில் ஒருத்தன் இந்த ஸ்ரீலங்காவில் இருந்து போன ஒருத்தன் லியோட் கந்தஹர் இன்னும் ஒரு யூத படையை சார்ந்தவன், சியோனேச படையை சார்ந்தவன். அவன் ஒரு பில்டிங்கை இடிச்சிருக்கான். இடிச்சுக்கிட்டு குடிச்சிட்டு ஆடி அதை கொண்டாடிருக்கான். இது அவ்வளவும் வீடியோ எடுத்திருக்காங்க. அதை தான் இப்போ அவனுக்கு எவிடன்ஸாக போடுறாங்க. அந்த எவிடன்ஸை காட்டி தான் ஸ்ரீலங்கா போலீஸில் நீங்கள் இவனை கைது செய்யணும்னு சொல்கிறாங்க. அவன் இஸ்ரேல் உடனே அங்கே இருக்காத ஓடி வந்துடுன்னு சொல்லிட்டான்.
அதே மாதிரி தாய்லாண்டில் உள்ள ஒருத்தன் கால் ஃபரின் போக்குங்கிற ஒரு யூத சியோனிஸ்ட் இராணுவம் ஒரு வயதானவரை கொலை செய்து விட்டு அந்த டெட் பாடிக்கு மேலே நின்று ஆடி இருக்கான். அதை பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் அவனுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார்கள். இந்த டெர்மினேட்டர்னு பேர் வச்சு இது பண்ணாங்களாம். அந்த வீடியோ வச்சு தான் தாய்லாண்டில் இருக்கவனை அவுட்டடுன்னு சொல்லாங்க. தாய்லாண்டை விட்டு விரட்டி விட்டார்கள். எங்கே போனான்னு தெரியல. இஸ்ரேலில் நெத்தன்யாகு வா வாங்க வந்துருங்க, உலகம் முழுவதும் இப்படி சிதறி சென்றவர்கள் வந்துருங்கன்னு இருக்கான். சைப்ரஸில் ஒரு இஸ்ரேல் இராணுவ இவனை வந்து கைது செய்யக்கூடிய நேரத்தில் அவன் தப்பிச்சு இஸ்ரேலுக்கு வந்துட்டான். இந்த ஐசிசி வாரண்ட் ஒரு பெரிய வேலையை செய்துட்டு இருக்கேங்கிறது நமக்கு தெரிகிறது. அப்போ இதுல நம்ம ஐசிசி வாரண்ட் செய்யற வேலையை விட முக்கியமானது என்னன்னா, இந்த ஹிந்து ராஜ குரூப்னு சொல்லக்கூடிய ரஜன் குரூப்னு சொல்லக்கூடிய இந்த கூட்டங்களும் காசால என்னதான் நடந்தாலும், மழை பெய்யுது, தண்ணி கிடைக்கல, கரண்ட் இல்லை, விண்டர் ட்ரெஸ் இல்லை, விண்டர் இல்லை, இதுக்கெல்லாம் இடையில் நின்று ஒரு கூட்டம் ஜேர்னலிஸ்ட் என்ன செய்யறாங்க? ஜேர்னலிஸ்டும் மனித உரிமை ஆர்வலர்களும் இவன் எப்படி கொலை செய்யறான்ங்கிறது மட்டும், அவங்க கொலை செய்ய தடுக்கிறதெல்லாம் அவங்க வேலை இல்லை. இவங்க எப்படி பில்டிங் அடிக்கிறாங்க, இறந்து போன உடல்களை எப்படி சிதலமடைய செய்கிறார்கள் என்பதையெல்லாம் அழகாக வீடியோ எடுத்து எவிடன்ஸா கொடுக்குறான் ஐசிசிக்கு. அருமையான வேலை. அதாவது போர்க்களத்தில் நின்று போராடுபவர்கள் ஒரு வகை, இது வந்து அதில் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் நல்ல ஒரு பெரிய வேலையாக தெரிகிறது. இப்படி இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய கொலைகளை அவர்கள் படம் பிடித்து காட்டிவிட்டதால் இப்போ 500 பேர் இஸ்ரேலை விட்டு ஓடுறான். நேற்று கனடாவில் 40,000 பேர் விசா கேட்டிருக்கான். எங்க இஸ்ரேலில் உள்ள சியோனிஸ்டுகள் 40,000 பேர் கனடாவில் விசா கேட்டிருக்கான். நேற்று ஒரு 10,000 விசாவை அவன் ரெகுலரைஸ் பண்ணியிருக்கான், வந்துருன்னு சொல்லியிருக்கான். இப்போ கனடாவுக்கு தான் ஏற்கனவே ஒரு 10,000 பேர் ஓடினான். இப்போ ஒரு 10,000 பேர், இப்போ ஒரு 40,000 பேர் ரெடியாக இருக்கான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாடஸ், லியோனியூரிசனுடைய வார்த்தைகளில் சொன்னால் இந்த ரிவர்ஸ் எக்ஸாடஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. அடுத்தது நம்ம சிரியாவுக்கு வந்தால், சிரியாவில் பல டெவலப்மெண்ட்ஸு. அமெரிக்கா இந்த ஜூலானி, அதாவது இந்த ஹெச்டிஎஸ், அதாவது ஹயாத் தஹரீர் ஷாமுடைய தலைவருக்கு எப்போவோ ஒரு அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருந்தான். அதை விட்ரா பண்ணியிருக்கான். ஆனால் அதை அமெரிக்காவினுடைய படைகளை 2 மடங்காக சிரியாவில் கொண்டு வந்து வச்சிருக்கான். இப்போ இஸ்ரேலுடைய படைகளும் அங்கே இருக்கிறது. அமெரிக்காவினுடைய படைகள் ஏற்கனவே இருந்தது, இப்போ 2 மடங்காக இருக்கு. ஆனால் நேற்று மக்கள் எழுந்திரிச்சு போராடி இருக்காங்க. இந்த எஸ்டிஎஸ்ஐயோ மற்றவனே எதிர்பார்த்து புண்ணியம் இல்லைன்னு சொல்லி மக்கள், பயங்கரமான லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு இஸ்ரேலிய இராணுவத்தோடு இராணுவத்தை வெளியேற கோஷமிட்டு இருக்கிறார்கள், போராடி இருக்கிறார்கள். இஸ்ரேல் இராணுவம் சுட்டுருக்கு. அதில் ஒரு சின்ன வயசு பையன் இறந்து போயிருக்கான். ஆனால் அந்த மக்களுடைய போராட்டத்தின் விளைவாக ஒரு 10 கிலோமீட்டர் பின்னாடி போய் அவன் 10 கிலோமீட்டர் பின்னாடி பின்னுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. அந்த டவுன் ஆஃப் ரிஃபாத் என்று சொல்லுகிறார்கள். அந்த ரிஃபாத், அல் ரிஃபாத் ஏரியாவுக்கு கொஞ்சம் பின் வாங்கி போயிருக்கிறார்கள். இப்போ போராளிகள் குழுக்கள் சாதிப்பாம்னு பார்த்தா ஒன்றும் சாதிக்கலை. அவன் இஸ்ரேலோட சண்டை போடுவதோ மேலே நாடுகளோடு மோதுவதோ எங்களுக்கு பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். அமெரிக்கா இப்போ ஒரு வாரண்டை விட்ரா பண்ணியிருக்கான். விட்ரா பண்ணிட்டு நேற்று அமெரிக்காவினுடைய டெலிகேட்ஸ் எல்லாம் வந்து அல் ஜோலானியை சந்திச்சிருக்காங்க, ஹெச்டிஎஸ் தலைவரை. அது எங்கே அங்கே பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இந்த முனாஃபிக்கு எர்தோகானும் வராராம். எல்லாரும் அவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் நேற்று மக்கள் எழுந்து மிகப்பெரியதொரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். போராட்டம் நடந்த இடத்தை எர்முக் பேசின் என்று சொல்லுகிறார்கள். எர்முக் உங்களுக்கு தெரியும், எர்முக் யுத்தம் மிக பெரிய, ரொம்ப ஃபேமஸான ஒரு யுத்தம். அந்த எர்முக் பேசினுக்கு போய் போராடினால அவன் கொஞ்சம் ஒரு 10 கிலோமீட்டர் அதாவது பின்ன போயிருக்கான் என்று தெரிகிறது. இப்போ சிரியாவில் நடக்கக்கூடிய இந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு இஸ்ரேல் ஒரு பெயர் வச்சிருக்கான். அது ஆரோ அல் பாக்ஷன் என்ற ஒரு பெயர். அது ஓல்டு டெஸ்டமெண்ட்ல சொல்லப்பட்டிருக்கிறதா. இந்த ஆரோ அல் பேஷன் சொல்லக்கூடியதை ஓல்டு டெஸ்டமெண்ட்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பகுதி எதையெல்லாம் காட்டுகிறது என்று சொன்னால், சதர்ன் சிரியா, ஈஸ்ட் ஆஃப் ஜோர்டான், ஜோர்டானுடைய கிழக்கு பகுதியும் சிரியாவுடைய தெற்கு பகுதியும் சேர்ந்த ஒரு பகுதியாம். அதை வந்து எங்கள் ஓல்டு டெஸ்டமெண்ட், அதை
பழைய ஏற்பாடு சொல்லி இருக்கிறது, அதைத்தான் நாங்கள் பிடித்து வைத்திருக்கிறோம் என்று ஒரு கூப்பாடு போட்டு இருக்கிறார்கள். ஆனால் நேற்று அங்கிருந்து சற்றே ஒதுங்கி ஓட இருக்காங்க. இனிமே சிரியால இவங்க நினைச்ச மாதிரி அது இதெல்லாம் வராது போல தெரியுது. நேற்று அமி போப்பி என்ற ஒரு பெண்மணி ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கிறார். அங்க 90% முஸ்லிம்கள், 10% கிறிஸ்தவ சகோதரர்கள் இருக்கிறார்கள். அதுல உள்ளவங்க தான் இந்த போராட்டத்தை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஏன்னா அமெரிக்காவிடம் நீ இப்ப சிரியாவின் மீது போட்டிருக்கிற பொருளாதார தடையை அகற்று. இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு போராட்டம். நேற்று அமெரிக்கன் டெலிகேஷனை முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். சிரியா முன்னேற முடியாமல் இருப்பதற்கு காரணம் அமெரிக்காவினோட பொருளாதார தடை. இங்கிருந்து எண்ணெயை எடுத்துட்டு போய் ஊரெல்லாம் வித்து லாபம் சம்பாதிக்கிறது மட்டுமல்ல, அவன் இன்னொன்றையும் செய்கிறான். அது என்னவென்று சொன்னால் பொருளாதார தடையும் போட்டுக்கொண்டு இருக்கிறான். அந்த பொருளாதார தடையை நீக்குவதற்கு ஒரு பெரிய இது நடக்குது. இன்னொன்னு, அங்க ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரு டிராப்டை முன்வைக்க போகிறார்கள். ஒரு டிராப்டை முன்வைக்க போறாங்க. இதுவரைக்கும் இருந்த அந்த சட்டங்கள், அந்த சட்டத்தில் ஒரு பகுதி என்னன்னா, சிரியானுடைய பிரசிடென்ட் ஒரு முஸ்லீமாக தான் இருக்கணும். ஏன்னா 90% முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதி என்பதனால் அதுவும் ஒருவேளை நீக்கப்படலாம் என்று தெரிகிறது. ஆனால் புதிய சட்டம் வரலை. வந்தா அதை எழுதுறதுக்கு முனைப்புகள் நடக்கின்றன. வந்தா என்ன இருக்கிறது என்பது தெரியும். அடுத்தது ஈராக்குக்கு போன 2000 சோல்ஜர்ஸை, சிரியாவினுடைய சோல்ஜர்ஸை ஈராக்கு திரும்ப அனுப்பிட்டு, இஸ்ரேலுடைய நெத்தன்யாஹூ அண்மையில் நடந்த போலண்டில் நடக்க இருக்கிற ஒரு விடுதலை நாள் விழாவில் கலந்து கொள்ள இருந்தார். ஆனால் கைது செய்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் போகவில்லை. இதையும் வச்சு பார்க்கும்போது ஒரு இந்த ஐசிசி வாரண்டும் கொஞ்சம் வேலை செய்ய தான் செய்யுதுங்கிறதே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. லெபனானில் தொடர்ந்து இவர்கள் இஸ்ரேலு பல போர் நிறுத்த விதிகளை மீறி உள்ளே சென்றிருக்கிறது. ஹிஸ்புல்லா தான் அடிச்சு வெளியே சொல்லியிருக்காங்க. இவங்க போய் லெபனான் ராணுவம் யூனிஃபில்ல இதுதான் யுனைடெட் நேஷன்ஸ் இன்டரிம் ஃபோர்ஸ் ஃபார் லெபனான் இருக்கு பாருங்க, அதில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணான். அவன் இவனுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அதனால் ஹிஸ்புல்லா நேற்று சில தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. லெபனானுடைய பார்லமெண்ட்டில் ஒருவர் பேசியிருக்கிறார், இஸ்ரேல் இப்படியே செய்துகிட்டு இருந்தால் நாம் ஹிஸ்புல்லாக்கு மீது உள்ள தடைகளை நீக்க வேண்டியது வரும் என்று ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். அடுத்தால கோலான் ஹைட்ஸ் இவன் பிடிச்சி கையகப்படுத்திடலான்னா அதை விடமாட்டேன்னு சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு படை ஒன்று அங்கே இருக்கிறது. அந்த எல்லையை பாதுகாக்கிறதுக்கு முன்னாடி போட்டது, 67 போட்டது. அந்த படை இஸ்ரேலிய இராணுவத்தை நாங்கள் இதற்கு மேல் விடமாட்டோம் என்று தடுத்திருக்கிறது. ஆகவே கோலான் ஹைட்ஸை முழுமையாக கைப்பற்றுவது என்பது இயலாத ஒன்று. ஆனால் அதற்குள்ளால் பல போராளிகள் குழுக்கள் தயாராகலாம் என்ற கேசியங்களும் கூறப்படுகிறது. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாய்கிறதவா அல்ஹம்துலில்லாஹ்.